பேக் டு ஆசை தோசை தமிழா. இப்போ வாங்க நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டாணியாக வேக வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் செய்யலைன்னா ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் தக்காளி மேஷ் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக மசிஞ்சிடுச்சு தக்காளி. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தான் சேர்க்குறேன் நான். உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா நம்ம திட்டமாக தான் செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் 1/2 ஸ்பூன் போதும். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செஞ்சிங்கன்னா மசாலா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்குல கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலை மாவை. கடலை மாவு இந்த மசாலாலேயே சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு போட்டுட்டு கடலை மாவை சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புளி கடலை மாவை சேர்த்து செஞ்சு பார்க்கலன்னா இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கடலை மாவு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதிலே குக் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போச்சுன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கடலை மாவு இப்போ வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பட்டாணியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி அதை நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம எதுக்கு வேக வச்சு சேர்க்கலன்னா பச்சையாக போட்டிங்கன்னா வேகாது. உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு போடுறோம் இல்லைங்களா, அதனால் பட்டாணியை வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலை மாவு போட்டது அடி பிடிக்கும், அதனால் நீங்கள் கலரி விட்டுனே இருங்க ஜஸ்ட் கொஞ்ச நேரமாக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எல்லாத்துலேயும் நல்லா சூப்பராக கோட் ஆகிடுச்சு. எண்ணெயும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம போட்ட கடலை மாவு இப்போ தெரியல பாருங்கள், அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் ஊற்றணும் அந்த மசாலாலே. இன்னும் கொஞ்சம் நல்லா செவட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக செவந்துடுச்சு இந்த உருளைக்கிழங்கு. நீங்களும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நல்லா ரோஸ்ட்டு கீழெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடலை மாவு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எது கூட ஒன்றாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலன்னா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.